ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சண்டே ஸ்பெஷல் தான் சிக்கன் 65. இது நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த ஹோட்டல் ஸ்டைல் கிடைக்காதுன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு, அதே சாஃப்ட், அதே கிறிஸ்பினஸோடு நமக்கு வீட்லேயே சிக்கன் 65 ரெடி பண்ணலாம். நம்ம எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கலர் பவுடர், இந்த கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. நெக்ஸ்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ண இஷ்டம் இல்லாதவங்க நம்ம வெறும் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஆனால் அந்த முட்டையால் தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணாமல் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையில் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்படி வச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது சூப்பராக வரும் இந்த டிஷ்ஷு. இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயிலை நம்ம பேனில் கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாகிடுச்சு சிக்கன். நல்லா ஊறி ஒரு 3 hours ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்தவுடனே நம்ம இன்னொரு சைடு பிரட்டி போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போ அதை நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கலருக்கு நேச்சுரல் கலர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற அதே கிறிஸ்பினஸோட, அதே சாஃப்ட்னஸோட சிக்கன் 65 ரெடியாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 100% நம்ம ஹோட்டலில் செய்கிற ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நம்ம வீட்டில் செய்கிற இந்த ரெசிப்பியில் கிடைக்கும். இது சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இந்த ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு அது நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக செய்கிறோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.